பிரைஸ் த லார்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது சூப்பர் நேச்சுரல் டைம்னு யூடியூப் சேனல். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் என்கவுண்டர்ஸ் ஃபீல் பண்ண பீப்புளை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். தேவன் அவங்க லைஃப்பில் என்னென்ன காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் அண்ட் அது எப்படி அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு, அது எல்லாத்தையுமே அவங்க நம்ம மத்தியில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஓம் பிரகாஷ் அண்ணா ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட் ஜெஃப். ஸோ ஓம் பிரகாஷ் அண்ணா பற்றி சொல்லணுன்னா, சிஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய பிடெக் முடித்து, ஐஐடி மெட்ராஸில் அவங்களுடைய எம்டெக் முடித்து, ரொம்ப ரீசெண்டாக ஐஐடி பாம்பேயில் அவங்களோட பிஹெச்டி அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அகடமிக்கலி ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காகவும் ஒன்றா இருக்காங்க. நிறையா ஊழியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளாக அவங்க லீட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் ஆண்டவர் என்ன சூப்பர் நேச்சுரல் காரியங்க வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அண்ணா ஷேர் பண்ண போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா நீங்கள் எங்கள் மத்தியில் ஆடியன்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. சொல்லுங்கள், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இட் இஸ் மை ப்ளஷர் டு பி இன் திஸ் பிளாட்ஃபார்ம். இது சூப்பர் நேச்சுரல் டைம் இஸ் ஒன் ஆஃப் த எனக்கு ரொம்ப அதோடைய தீம் இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் ஐ எம் டிலைட்டட் டு ஆன்சர் எனி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தட் யூ ஹேவ். ஷுவர்ண்ணா. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நீங்கள் லைக் பார்ன் கிறிஸ்டியனா இல்லை லேட்டர் பார்ட்டில் தான் ஆண்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் ஆடியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ என் பேர் ஓம் பிரகாஷ். நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் என்னுடைய பர்த் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தது. முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பி, என்னுடைய தாய் மாமா. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அம்மா மூலமாக ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய பிடெக் பிஇ டேஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை எப்போவுமே இருந்தது. யாராலையும் நிரப்பப்பட எந்த மனுஷ அன்பினாலும் அந்த வெறுமையை பூர்த்தி பண்ணவே முடியல. இந்த வெறுமை என்னுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது அந்த வாலிப பிரயாணத்துக்கு உண்டான நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸும் என்னோட லைஃப்பில் இருந்தது. இப்படி லைஃப் நார்மலாக போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபெலோஷிப்ல இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப்ன்ற ஃபெலோஷிப்ல இருந்து ஒரு அண்ணா என்னோட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய கான்டாக்ட் மூலமா இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பத்தி எனக்கு சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து உன் மேல வைத்த அன்பின் நிமித்தம் உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில தான் மரணத்தை ருசி பார்த்து அவர் உயிர் தெழுந்ததுனால நீயும் பாவத்திலிருந்து விடுதலையோடு வாழ முடியும். லைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எனக்கு அந்த அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. லைஃப் நார்மலாக போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் காலேஜில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு சத்தம். ஜெனரலாக என்னோட கிளாஸ் நான் எதையுமே பங்க் பண்ண மாட்டேன். ஒரு நாளும் பங்க் பண்ணது கிடையாது. ஏன்னா படிக்கிறதே கிளாஸில் அவங்க சொல்லி கொடுக்கும்போது அதில் புரியுறதுல தான் நம்ம நிறைய மார்க் வாங்குறது, படிக்கிறது. ஏன்னா அந்த டைம் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வாஸ். பட் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் டே என் இருதயத்தில் ஒரு சத்தம். என்னன்னா, நீ ரூமுக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் துணிக்கும் போது நாங்கள் எங்களோட காலேஜில் 3-4 பேர் ஒன்றா தங்கியிருப்போம் ஹாஸ்டலில். அதனால ரூமுக்கு போன்னு சொல்லும் போது அந்த சத்தம் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை, ஆனால் அதை என்னால் ரெசிஸ்ட் பண்ணவும் முடியல. அது ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கான ஒரு சத்தம். அப்போ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தடவையாக என்னோட கிளாஸை பங்க் பண்ணிட்டு நான் என் ரூமுக்கு போனேன். ரூமில் யாருமே கிடையாது, ஏன்னா எல்லாருமே கிளாஸில் இருந்தாங்க. அப்போ உள்ளே போன உடனே திருப்பியும் அந்த வெறுமையும் அந்த வெறுமையின் எண்ணமும் என்னுடைய மனசை நிரப்பி இருந்தது. அப்போது என்னோட ரூம் கதவெல்லாம் சாத்திட்டேன். அப்போது என்னோட ஜன்னலையும் நான் சாத்திட்டு அந்த நொடி நான் எனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி அந்த அண்ணா சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ நான் என்னுடைய அந்த ரூமில் முழங்கால் போட்டு ஒரு சின்ன பச்சை பிள்ளை பாலுக்கு அழுதா எப்படி அழுமோ அதே போல் தேம்பி அழுது, அப்போ இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் உண்மையான தேவனாக இருந்தால் என்னைய நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை நீங்கள் நேசிக்கிறீங்கன்றத அந்த அண்ணா சொன்னாங்க. அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அந்த அன்பை என்கிட்ட நிரூபிங்க அப்படின்னு நான் அழுது
அந்த நேரத்தில் அது ஜெபம்னே எனக்கு தெரியாது, ஆனால் நான் அழுது சொன்னேன். இது நடக்கும்போது உங்கள் வயசு என்னன்னா அப்போ? நான் வந்து செகண்ட் இயர் எண்டு கிட்ட இந்த விஷயம். ஸோ எத்தனை வயசு இருக்கும் ஜெஃப்? செகண்ட் இயர் என்ன 20? எஸ், அந்த டைமில். அப்போது வந்து அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ரூம்குள்ளே ஒரு நபர் உள்ளே நுழையக்கூடிய ஒரு அந்த ரூமுடைய ஆம்பியன்ஸ் சேஞ்ச் ஆச்சு, அட்மாஸ்ஃபியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு நபர் உள்ளே நுழைஞ்சா அந்த ரூம்குள்ளே ஒரு அட்மாஸ்ஃபியர் எப்படி சேஞ்ச் ஆகுமோ, ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சதை என்னால் கண்ணால் பார்க்கலை, ஆனால் அந்த எப்படி கரண்ட்டை நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியுமோ அதே போல் ஒரு உணர்வு. அப்போது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டா அது தண்ணிக்கு பதிலாக அன்பு அந்த பக்கெட்டை மூடி இருந்ததுன்னா, ஒரு நபர் வந்து அந்த பக்கெட் முழுசாக இருக்கக்கூடிய அந்த அன்பின் லிக்விட் லவ், ஃப்ளூயிட் லவ்வை என்னோட சிரசின் மேலே ஊற்றப்பட்டதை நான் உணர்ந்தேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர அந்த அன்பினால் நான் வந்து நிரப்பப்பட்டேன். என்னுடைய வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் ஒரு ஃபுல் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட். அப்போ அது வரைக்கும் அதுக்கப்புறமும் நான் அழ ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அழுதது வந்து அந்த வெறுமை இருந்ததேன்னு. இப்போ அழ ஆரம்பிச்சது வந்து இந்த அன்பை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தினால வந்த கண்ணீர். ஸோ அந்த நாளில் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை, பைபிள் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப தெரியாது, ஆனால் இவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இப்படிதான் நான் ஒரு ஓம் பிரகாஷா இருந்தேன்னா, பிறந்தனா, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதனுடைய டெஸ்டிமோனி இதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ ஆண்டவர் எந்த அளவுக்கு அண்ணாவை நேசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்கள் சொல்லுங்கண்ணா, ஸோ ஆண்டவரை உங்கள் காலேஜ் செகண்ட் இயர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதற்கு முன்னாடியும் அதற்கு அப்புறமும் உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ ஜெஃப். ஆக்சுவலாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். நல்ல படிப்பு, நல்ல பெற்றோர், எல்லா விஷயத்துலையுமே நல்லா தான் இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளார என்னுடைய உள்ளான மனிதனுக்குள்ளார வந்து ஒரு பயங்கர ஒரு வெறுமை. அது நான் முன்னாடியே சொன்னது போல. எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அதுக்கப்புறம் என்னுடைய சுபாவத்தில் நிறைய சேஞ்சஸ். முக்கியமாக வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸால் என்னோட மறுபடியும் வந்து பழக முடியல. ஏன்னா சினிமா போகிறது, பீச்சுக்கு போகிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக என்னோட வார்த்தைகள், எஸ்பெஷலி நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்களா? என்னைய நிறைய ஒதுக்கி, அதுக்கு பேரும் சொன்னாங்க. அது என்ன நிறைய பட்ட பேர்லாம் சொல்லுவாங்க காலேஜில். கரெக்டாக என்ன பேர் சொன்னாங்க, சாமியார், சம் லாட் ஆஃப் நேம்ஸ் தே கிவ். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அது எனக்கு ஆண்டவரோட அன்பு வந்து இவங்கள்ட்ட இருந்து எல்லாத்துலேயும் ஒதுக்கப்பட்டதை விட அது ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் வந்து அதுல இருந்தெல்லாம் ஈஸியாக, கஷ்டப்பட்டு இல்லை, ஈஸியாக என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சுது. என்னுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கம், நான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில உருவாக்குனாரு. நிறைய நேரத்துல எதுக்காக ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவங்க நல்லா படிக்கிறான், வேலைக்கு போறான், கல்யாணம் பண்றான், பிள்ளை பெற்றுக்கிறான், வீடு கட்டுறான், அதுக்கப்புறம் சொத்து சேர்க்குறாங்க, கடைசியா அந்த மனுஷன் மரித்தும் போறான். அப்போ அந்த மனுஷனுடைய லைஃப் ஃபுல்லாவே என்னத்துக்காக ஓடுறோன்னே தெரியாம ஓடி முடிச்சிடுறான். கரெக்ட். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வேதத்தை வாசிக்கும் போது நான் இந்த பூமியில ஆண்டவர் என்னை பிறக்க வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வேதத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஓட்டத்தை நான் ஓட ஆரம்பிச்சேன். உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம். வெளிப்புறமான சில சேலஞ்சஸ் இருந்தாலும், ஆண்டவரை ஏத்துக்கிட்டது நிமித்தமா சில சேலஞ்சஸ் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால உள்ளான இருந்த சந்தோஷம் வந்து என்னைய பெருக்கெடுத்து ஓடினதுனால என்னால ஈஸியா அதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. நிறைய அதுக்கப்புறம் முன்னாடி இருந்ததை விட என்னுடைய மைண்ட் லெவல்லையுமே பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, God has not given us the spirit of timidity, the spirit of fear, but he has given us the spirit of power, love and sound mind. தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார் அப்படின்னு வசனம் சொல்றது போலவே என்னுடைய புத்தி தெளிவாச்சு. என்னால அதற்கு முன்னாடி யோசிக்க முடியாத விஷயங்கள், அகாடமிக்ஸ்ல கூட என்னால அழகாய் நுழைய முடிஞ்சது. என்னால கிரகிக்க முடியாத சில விஷயங்களை கூட எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால என்னால அகாடமிக்ஸ்லயும் என்னால எக்ஸல் பண்ண முடிஞ்சது. ஆண்டவரோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் என்னால தெளிவா வாழ முடிஞ்சது. வாழ்ந்துட்டு இருக்கேன்.
ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் அண்ணா ஷேர் பண்ணது. ஸோ அண்ணாவோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னா. ஸோ கார்ப்பரேட்டில் அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதை நீங்கள் விட்டுட்டு நல்ல சேலரி ஆஃப்கோர்ஸ் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை விட்டுட்டு ஸோ பிஹெச்டி நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்கு போனீங்க. ஸோ உங்கள் லைஃப்பை குறித்து இதுதான் திட்டம் அப்படின்னு ஆண்டவர் வந்து உங்களுக்கு இதை வெளிப்படுத்தினாரா? ஸோ வாஸ் இட் அ சேலஞ்ச்? ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ட்ரான்சிஷன்? வெரி குட் கொஷின் ஜெஃப். ஆக்சுவலாக கேம்பஸில் வந்து எனக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் நல்ல பேயில் நல்ல பொசிஷனில் எனக்கு வேலை இருந்தது. அஃப்கோர்ஸ்ண்ணா, ஒரு கிளாஸ் விடாமல் அட்டன் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கோம். எஸ். ஸோ அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்த போது ஒன்று வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேலை பளு, த பேர்டன் ஆஃப் ஒர்க் வாஸ் லிட்டில் பிட் ஓவர்வெல்மிங். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த நேரத்துலையும் ஆண்டவர் வந்து ஜெஃப் என்னோட லைஃப்பில் நிறைய விதத்தில் என்னைய கர்த்தர் அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டது போல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்களுடைய வாலிபர்கள் வந்து தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியே சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் வந்து என்னோட அதிகமாக இடைப்பட்டார். அதை குறித்து நம்ம அதிகமாக பேசலாம். ஆனால் இந்த காரியத்திலும் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணலான்னு சொல்லும் போதும் நான் வந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து, அதாவது ஒரு தருணத்தை வந்து எனக்கு காட்சியாக காண்பித்தார். அது எங்கள் கம்பெனியில் நடக்கும்போது நான் அந்த கம்பெனியிலேருந்து வெளியில் வர்றது மாதிரி நான் என்னோட சொப்பனத்தில் பார்த்தேன். நான் சொப்பனத்தில் பார்த்த அதே நிகழ்வு வந்து என்னுடைய ஆஃபீஸில் நடந்தது. உடனே என்னோட பேப்பரை நான் ரெசிக்னேஷனுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேலையிலேருந்து வந்தேன். ஆனால் இது வந்து உங்களுடைய கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கிடையாது. பிகாஸ் யூ டிட் நாட் ஜஸ்ட் ஆஸ்க் ஹவு டிட் யூ லீவ், பட் யூ ஆல்சோ ஆஸ்க் ஹவு டிட் யூ பர்சியூ பிஹெச்டி. ஸோ நான் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஹானஸ்ட்டாக நான் நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணேன். ஆனால் நான் கேம்பஸில் செலக்ட் ஆனதுனால, ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததுனால, இந்தியாவிலேயே ஒரு நல்ல கம்பெனியில் நான் வேலை செஞ்சதுனால, அந்த பே ஸ்கேலுக்கு ஏற்றது போல் எனக்கு இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு அந்த கொரோனா டைமில், கோவிட் டைமில் நான் ரிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டமான டைம் அது. எஸ். ஸோ அந்த டைமில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எங்கேயுமே they were not very much welcoming me. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து வேலைக்கு நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அப்போது ஐ திங்க் ஒன் டே என்னுடைய மனைவி அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அத்தா நீங்கள் ஏன் வந்து பிஹெச்டி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. த இன்டென்ட் ஆஃப் ஷி ஆஸ்கிங் தட் இஸ், கோவிட் டைமாக இருக்குது, கம்பெனிஸ்லாம் வந்து வேலையில் இருக்கிற கம்பெனிஸும் வேலையிலேருந்து ஆள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிஹெச்டின்னு போனால் ஒரு குட்டி ஸ்டைப்பண்டாக இருந்தால் கூட அது நிரந்தரமாக ஒரு 4 வருஷத்துக்கு வரும். அதே மாதிரி நான் வேலை இல்லாமல் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு அது கஷ்டமாக இருக்குமேன்றது அவங்க நினைவாக இருந்ததுனால அவங்க வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அதை சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நாங்கள் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சொப்பனங்கள் மறுபடியும் கர்த்தர் தர ஆரம்பித்தார். ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்து, பிஹெச்டி என்பது தேவன் எனக்கு வைத்திருக்கிற டிரெக்ஷன் அப்படின்றத எனக்கு சொப்பனத்தின் மூலமாக கன்ஃபர்மேஷன் பண்ணார். அதுக்கப்புறம் we started pursuing to get into a nice institute to do my PhD. ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ சொப்பனம் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த சொப்பனங்களுக்கு ஏதாவது மீனிங் இருக்குமா? அந்த மீனிங் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்? சொப்பனத்தில் ஏதாச்சும் நீங்கள் சிம்பாலிக்காக நீங்கள் பார்ப்பீங்களா? அந்த சிம்பிள்ஸ்க்கு வேறு ஏதாச்சும் மீனிங் அசோசியேட்டட் டு தமாக இருக்குதா? ஸோ அதை பற்றி நீங்கள் ஆடியன்ஸை சொல்லுங்கள். வெரி நைஸ் கொஷின். ஆக்சுவலாக சொப்பனங்கள் பற்றி நான் என்னுடைய அனுபவ சாட்சியில் பார்க்கும்போது, சொப்பனங்கள் என்பது வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய நேரங்களில் சில 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸ் மூலமாக ஐ கேன் ஆன்சர் திஸ் கொஷின். நம்பர் 1, கர்த்தர் வந்து நமக்கு சொப்பனத்தில் காட்டக்கூடிய காட்சிகளுக்கு வேதத்திலிருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வந்து ஹி இஸ் வெரி குட் இன் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் பை யூசிங் பேரபிள்ஸ். கரெக்ட். ஊமைகள் மூலமாக அவர் நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பேரபிள்ஸில் இருக்கக்கூடிய அதே போல் சொப்பனமும் அதே மாதிரி தான் ஒரு சிம்பாலிக்காக இருக்கும் நிறைய நேரங்களில். இப்போ யோவான் எழுதுகிற வெளிப்படுத்தின விசேஷம் புக்கில் அவர் நிறைய சிம்பாலிக்காக பார்க்கிறார். 7 குத்து விளக்கின் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறத பார்க்க. லிட்டரலாக அங்கே குத்து விளக்கு இல்லை, அது இட் மீன்ஸ் சபை. சபை
அப்போ 7 சபைகளுக்கு அப்போ எல்லாமே வந்து சிம்பாலிக்கா இருக்கிறது போலவே நிறைய நேரங்கள்ல சொப்பனங்கள்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய காட்சிகள் பொருட்கள் வந்து வேதத்துல இருந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த அர்த்தம் இது அர்த்தப்படுகிறதுக்கு இது ஒரு அழகான இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கு உதவும். ரெண்டாவது வந்து ஆஸ் இட் இஸ் பார்க்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போறோம்னு நினைக்கிறோம், அந்த ஊர் பேரே வரும், அங்கேயே நம்ம போவோம், அங்க போகாம இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் வழி நடத்துவார். இதெல்லாம் ஆஸ் இட் இஸ். அது எதுவுமே இன்டர்பிரிட்டேஷன் தேவை, லைக் அதாவது பைபிள்ல பார்த்து நம்ம இன்டர்பிரட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது யூ கம் அக்ராஸ், நீங்க பார்த்தது அப்படியே சொப்பனத்துல நம்ம என்ன பார்க்கிறோமோ அது அப்படியே நம்ம லைஃப்ல எப்படி பார்த்தோமோ அதே போல நடக்கிறது. புரியுது. எஸ். ஸோ இதுவும் நிறைய என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது உண்டு. மூணாவது, நான் சொப்பனத்துல சில பார்க்கறது எனக்கு புரியாம இருந்திருக்கு. புரியாம இருந்ததுக்காக நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். எனக்கு அர்த்தம் தெரியாட்டி அதை எழுதி வச்சுட்டு, அதை நிறைய நேரங்கள் எழுதி வச்சுட்டு அதை கர்த்தரிடத்துல ஜெபிச்சுட்டு அதை விட்டுருவேன். ஸோ 1 scripture interpretation, 2 directly as it is, 3 sometimes I do not know. Yeah. ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த சொப்பனம் பற்றி பார்க்கும்போது, ஸோ நீங்கள் உங்கள் செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளாக வந்து ஆண்டவருக்கு அதிகமாக தெரிஞ்சு பண்ணிட்டீங்க. அவரோட அன்பை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ்லாம் அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் சொப்பனம் வந்து உங்களுக்கு வரும்போது உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? நீங்கள் இன்டிமிடேட்டிங்காக ஃபீல் பண்ணீங்களா? இது ஆண்டவர் கொடுக்குற சொப்பனமா? ஸோ என்ன மாதிரி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங்? இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு மார்னிங்? ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு சொப்பனம் அப்படின்றது வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டைமில் எனக்கு அந்த சொப்பனம் வந்ததுன்றதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து ட்ரீஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் பத்திக்கிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கிற மரமும் பற்றி முழு காடுமே என்ன ஆகிடும், எரிய ஆரம்பிச்சிடும். அதே போல தேவன் ஒரு மனிதனுக்குள்ளார அவருடைய அக்கினியை வைத்திருக்கும் போது அந்த மனிதனுடைய அக்கினி அவனோடு ஐக்கியப்படும் போது நம்மளையும் என்ன பண்ணுதுன்னா நம்மளையும் பற்றி கொள்ளுது. அப்படியே எனக்கு என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நபரோட நான் சந்தித்தேன். என்னோட ஐஐடி மெட்ராஸ்ல நான் எம்டெக் படிக்கும்போது. அவர் பேர் வந்து சாலமன். அவர் வந்து ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து வந்து பிஹெச்டி வந்து ஐஐடி மெட்ராஸ்ல பண்ணிட்டு இருந்தார். அவருடைய லைஃப்ல வந்து முழுக்க தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமா வாழ்றக்கூடிய ஒரு மனுஷன். அப்ப அவரோட நான் ரொம்ப ஐக்கியப்பட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு இன்னும் அது பசுமையா ஞாபகம் இருக்கு. காலேஜ் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் சொப்பனத்துல என்ன பார்க்குறேன்னா, என்னோட காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல கூடிய ஒரு பொண்ணு ஒரு ப்ரொஃபஸருக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குது. அதை நான் சொப்பனத்துல பார்க்குறேன். அப்போ நான் எந்திரிச்சிட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே, பொண்ணு சொப்பனத்துலலாம் பார்க்கறது வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால நான் ஆண்டவர்கிட்ட அதை ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டாச்சு. அப்போ சொப்பனங்களை பத்திலாம் ரொம்ப பெரிதான அறிவு கிடையாது. அப்போ காலேஜ் நான் போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் டீச்சர்ஸ் டே வந்திருக்கு. நான் பார்த்த அந்த பொண்ணு, நான் பார்த்த அந்த ப்ரொஃபஸருக்கு கிஃப்டை என் கண்ணுக்கு முன்னாடி காலேஜ்ல கொடுத்தது. அப்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா என்னுடைய எல்லாருக்குமே நம்ம மதத்தை தாண்டி சொப்பனங்கள், அதே மாதிரி வயசை தாண்டி வயசுக்கு அப்பாற்பட்டு சொப்பனங்கள்ன்றது எல்லாத்துக்கும் வரும். எனக்கே ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சொப்பனங்கள் வந்திருக்குது. ஆனா அந்த சொப்பனங்கள் எதுவுமே ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சொப்பனத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது எல்லாம் எம்டி வெசல் போல, எம்டி இன்ஃபர்மேஷன் போல, அதுல எந்த விதமான பயனும் இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன்ல வந்து அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல பதியும், அதுக்குள்ள இன்டர்பிரிட்டேஷனையும் ஆவியானவர் நமக்கு தருவாரு. சில நேரத்துல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் போல அந்த பொண்ணு அவர் கொடுக்கும்போது நான் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து கிருபைகள் கொடுக்கறாரு, இப்படி நடக்கும் அப்படின்றது எனக்கு முதல்ல ஆணித்தனமா புரிஞ்சதுக்கு ஸ்டார்டிங் லைன் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜெஃப். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க சொன்னது. இப்போ நார்மலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே எனி டைம் ட்ரீம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ நிறையா ட்ரீம்ஸ் வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். ஸோ ஆண்டவர் கொடுக்குற இந்த சொப்பனங்கள் வந்து லைக் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எதுவுமே மறக்காமல் ரொம்ப ஆணித்தரமாக நம்ம மைண்டில் இருக்கும் தால. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு டெல் யூ வாட் ஐ வாண்டட் டு டெல் இஸ்,
ட்ரீம்ஸ், நீங்க புதிய ஏற்பாடு எடுத்தீங்க அப்படின்னா, ட்ரீம்ஸ் இஸ் நாட் த பெஸ்ட் வே டு ரிசீவ் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். பிகாஸ் வென் யூ ஆர் ட்ரீமிங் யூ ஆர் அன்கான்ஷியஸ். ஓகே, நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சீங்கன்னா நிறைய இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்து தரிசனங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் தன்னுடைய சபையோடும் தன்னுடைய ஜனங்களோடும் ஆண்டவர் பேசுறாரு. சொப்பனங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து புதிய ஏற்பாட்டுல கம்மி இல்லைன்னு, புதிய ஏற்பாட்டுல வந்து அதாவது புதிய உடன்படிக்கையிலையோ இல்லை புதிய ஏற்பாட்டிலேயோ சொப்பனங்களே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் when you are dreaming your mind is switched off and you are unconscious, you are sleeping, so you are getting a dream. Okay, இப்போ ஆண்டவர் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் நான் சொல்ல போற விஷயங்கள். ஆனா ஒரு சொப்பனம் பார்க்கும்போது இப்போ எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றது, ஒரு காலையில எந்திக்கிறோம், 6 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். ஓகே, இப்போ 5:55க்கு கர்த்தர் ஒரு சொப்பனம் தராரு வச்சுக்கலாம். இப்போ 6 மணிக்கு பெல் அடிக்கும் போது அது என்ன ஆயிரும்னா அந்த சொப்பனம் கலைஞ்சிரும். You will not be able, so it also needs some kind of care. You need to take some amount of care to preserve the right information, accurate information. You see, உங்களுடைய மைண்ட் வந்து ஆஃபா இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுனால உங்க மைண்ட் வந்து அந்த ஆஃப்ல இருந்து ஆனுக்குள்ள டிரான்சிஷன் should be smooth. If it is not smooth, you might lose some information from the dreams. So சொப்பனம் கலைந்து போறதுக்கும் வாய்ப்பு. Exactly. Lot of times, like some of the times I have not understood. Some things I might miss also. So நம்மளுடைய தூக்கத்துல இருந்து நம்ம எப்படி எந்திக்கிறோம் அப்படின்றதும் is important. நீங்க எழுதி வைக்கிற பழக்கம் உண்டானா சில சொப்பனங்கள் வந்துட்டு ஆக்சுவலா நான் சென்னையில வந்து ஒரு சர்ச் போயிட்டு இருந்தேன். அவங்க பேர் வந்து பாஸ்டர் சந்தோஷ், போய் சென்னையில தான் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவங்க தீர்க்கதரிசி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நோட்டில் எழுதி வைப்பாங்க. அதே மாதிரி நானும் அவங்க கிட்ட இருந்து அதை படிச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா சொப்பனங்களையும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஃபோன்லையாவது இல்லை ஐபேட்லையாவது இல்லை பேப்பர் நோட்லையாவது எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உடனே அதுக்குரிய அர்த்தம் புரியாட்டி கூட ஒரு 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 2 மாதம் கழிச்சு கூட அதனுடைய அர்த்தத்தை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எஸ், ஸோ எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. நைஸ்ண்ணா. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் எதற்காக தன்னுடைய பிள்ளைங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொப்பனங்கள் கொடுக்குறாரு, சொப்பனங்கள் மூலமாக அவர் பேச விரும்புகிறாரு? ஸோ அதற்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? அண்ட் ஆண்டவர் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்குறாரு? சில நேரம் சொப்பனங்கள் மூலமாக வேறு சில மனிதரோட வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? ஸோ அந்த மாதிரி சொப்பனங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? ஸோ அதை பற்றி ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கண்ணா. என்னுடைய லைஃப்பில் வந்து சில நேரங்களில் மற்றவங்களுடைய பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் மெஜாரிட்டி டைம் இட் வாஸ் அபவுட் மீ. பட் ஐம் நாட் டெல்லிங் தட் இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் இட் வாஸ் அபவுட் மீ. இப்போ எதுக்காக கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறாரு அப்படின்னா, வெரி சிம்பிள் ஆன்சர் இஸ், ஆண்டவருக்கு வந்து நம்மளோட பேசுறது அவருடைய மிகப்பெரிய பிரியம். so desperate to commune with us. வேதத்துல சொல்லுது, பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமும் ஏவாலும் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த தோட்டத்திலே உலாவினது அப்படின்னு எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் வரதான் செய்யறாரு. ஆண்டவர் ஒளிஞ்சுக்கல. யாரு ஒளிஞ்சுக்கிட்டா? ஆதாமும் ஏவாலும் தான் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்னைக்குமே மனுஷங்களோட பேசணும் அப்படிங்கிறது விரும்புகிற கர்த்தர். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ரிசைஸாவோ இல்லை ரொம்ப கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்மளுடைய மைண்ட் ஆன்ல இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ணக்கூடியதுக்கு சரியான டைம் வந்து ட்ரீம்ஸ். ஏன்னா ட்ரீம்ஸ்ல வந்து உங்க மைண்ட் ஒர்க் பண்ணது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆண்டவர் வந்து உங்ககிட்ட
இதை சொப்பனத்துல காட்டுறதே தரிசனத்துல காட்டணும்னு நினைச்சிருக்காரு. தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சொப்பனம் தூங்கும் போது வர்றது, தரிசனம் நம்ம முழிச்சிருக்கும் போது வர்றது. ஆனா இப்போ உங்க மைண்ட் ஃபுல்லா வந்து படிப்பை பத்தியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறத பத்தியே இருக்கு, இல்ல வந்து கல்யாணத்தை பத்தியே இருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய ஒரு கார் வாங்கணும் அப்படின்றதுலே இருக்குன்னா, உங்க மைண்ட் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்க மைண்ட் ஃபுல்லா அந்த நினைவுகள் நிரப்புறதுனால தேவன் உங்களோட பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் முழுசா உங்களுடைய தாட்ஸே உங்களுடைய சிந்தையை நிரப்புறதுனால ஆண்டவருடைய இன்ஃபர்மேஷன் உங்களால பர்சீவ் பண்ண முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தம், ஆண்டவர் சில நேரத்துல பயம், தேவையில்லாத பயங்கள், சில நேரத்துல the preoccupied thoughts, that is the one line I have to tell. இந்த preoccupied thoughts இருக்கும்போது you might not receive his instructions clearly. ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய மிகுந்த கிருபை நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நம்மளோட சொப்பனத்துல இடைப்படுறாரு. சில நேரங்கள்ல தரிசனத்தினாலும் இடைப்படுவார், சொப்பனத்தினாலும் அதே மனுஷனோட இடைப்படுவார். ஏன்னா தூங்கும்போது சில வேளைகள்ல நம்ம சில சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை பார்க்கும்போது, சொப்பனத்துல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமான விஷயங்கள் சொப்பனத்துல பார்த்தாலும் நமக்கு ரொம்ப விகற்பமா இருக்காது ட்ரீம்ல பார்க்கும்போது. அது விஷன் பத்தி எனக்கு சரியா தெரியல, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை கூட வெளிப்படுத்தலாம். பட் பாட்டம் லைன் என்னன்னா, தேவன் நம்மளோட பேச விரும்புகிறார், அவரோட திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். நம்மளோட லைஃப்ல ஸ்பெசிஃபிக்கான டிரெக்ஷன், இப்போ உதாரணத்துக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுன்றது வந்து பைபிள் படிச்சு பிரின்சிபல் தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரின்சிபல் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வேலைக்கு போலாமா அப்படின்னா சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஆனா 3-4 இடத்துல ஒரே மாதிரி விஷயங்கள் இருக்கு, எல்லாமே வேதத்துக்கு ஒத்து இருக்குதுன்னா எது கர்த்தருடைய திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்டை, இந்த மாதிரி விஷன் பார்க்க தீர்க்க தரிசனம்ங்கிறது கிஃப்டை வந்து இந்த மீடியம்ல நம்ம கிட்ட அவர் பேசுறாரு. சொப்பனம் மூலமா, தரிசனம் மூலமா, மற்ற மனுஷர்கள் மூலமா அவரோட ஸ்பெசிபிக் கைடன்ஸ் ஆன் ஸ்பெசிபிக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங் ஆண்டவர் வந்து அது வெளிப்படுத்துறாரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் அ லாட், பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஐ திங்க். ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இதை பார்க்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கொஷின் இருக்கும். ஸோ உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கா, நானும் சொப்பனம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ ஆடியன்ஸ் ஒரு வேளை அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண விரும்புகிறீங்க? நம்ம ப்ரேயர் மூலமாக ஆண்டவர் எனக்கும் சொப்பனம் தாங்க அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? அப்படின்னா இட் இஸ் பியூர்லி காட்ஸ் வில் மட்டும்தானா? ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் சொப்பனங்கள் மூலமாக அவர் பேச விரும்புகிறா? விருப்பப்பட்டு கேட்கலாமா? ஜெஃப், ஆக்சுவலி வாட் ஐ திங்க் இஸ், எப்போவுமே வந்து ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மனசில் இருக்கும், மனப்பூர்வமா ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுக்குள்ள விருப்பம் இருக்கணும். அது அவங்களுக்கு பிடித்திருக்குதோ அவங்களுக்கு பிடிக்கலையோ, ஆனா ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுக்கும் ஆண்டவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய விருப்பமோ அவங்க இருதயத்துல ஆழமாவும் முழுசா இருக்கணும். கண்டிப்பா அப்படி இருந்தால் கர்த்தர் வந்து எப்படி ஆகிலும் அவரோட சித்தத்தை அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்துவார். அது தரிசனமா இருக்கலாம், சொப்பனமா இருக்கலாம், இல்ல தீர்க்க தரிசனமா மற்ற ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட இருந்து வர வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல ஐக்கியத்துல ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கிட்ட இருந்து வர வார்த்தையா இருக்கலாம், பாஸ்டர் கிட்ட இருந்து வர வார்த்தையா இருக்கலாம், சண்டே சர்ச்சுக்கு போகும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கலாம். எப்படி ஆகினும் அவர்களுடைய நினைவுகளுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இப்ப நீங்க சொப்பனத்தின் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எப்படி ஆயினும் உம்முடைய திட்டத்தை எனக்கு நீங்க வெளிப்படுத்தும். அந்த மீடியமை ஆண்டவரே சூஸ் பண்ணட்டும். எந்த இன்டர்ஃபேஸ் வழியா உங்களை கனெக்ட் பண்ணணும்ன்றத ஆண்டவர் சூஸ் பண்ணட்டும். நீங்க என்ன விரும்பலாம்னா, பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, உங்க மன கண்கள் பிரகாசம் அடையும்படி நான் என்னுடைய முழங்கால்களை முடக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பவுல் எழுதுறாரு. உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் பிரகாசத்தோட திறக்கப்படணும். திறக்கப்பட்டாலே கர்த்தருடைய சித்தத்தை எப்படி ஆயினும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது தரிசனமா இருக்கலாம், சொப்பனமா இருக்கலாம். ஸோ உங்களோட ஜெபம் எப்படியா இருக்கணும்னா, என்னோட உள்ளான மனுஷனுடைய கண்கள் பிரகாசம் அடையணும்,
தேவனுடைய திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரோட திட்டத்தை நான் நிறைவேற்றணும். இப்படிங்கிற அந்த 3 கைண்ட் ஆஃப் ஒரு பேஸோட நம்ம ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போது அது ட்ரீம்ஸ் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார். ஆனால் ட்ரீம்ஸ் மூலமாக தான் ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொல்றது ஒரு உயர்ந்த ஒரு மெச்சூர் ஜபம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ த மெச்சூர் ஜபம் இஸ் என்னுடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சித்தத்தை நான் செய்வேன். ஸோ காட் வில் சூஸ் த மீடியம். ஸோ இது சரியான ஜபமாக இருக்கும்னு அண்ணா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் ஒரு கடைசி கேள்வி மட்டும், இதுவுமே அநேகர்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சொப்பனங்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் ஸோ ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் சேட்டன் கூட சொப்பனங்கள் கொடுக்கலாமா? அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ஈவில் ஸ்பிரிட் இன்டியூஸ்டு சொப்பனம் அப்படின்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்? அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா? கன்ஃபார்மாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து மட்டும்தான் ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து இன்ஃபர்மேஷன் வரும்ன்றது கிடையாது. The spiritual realm is open to both the kingdoms, the kingdom of light and the kingdom of darkness. But so you have to be careful, of course. ஆனால் வேதம் சொல்லுகிறது படி 2 தீமோத்தேயு 3:16 சொல்றது படி ஸ்கிரிப்சர் பற்றி எழுதும்போது வேதம் சொல்லுகிறது, பைபிள் எழுது, எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் given by the inspiration of God, profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be completely thoroughly equipped, lacking nothing. அப்படின்னா பக்தி விருத்திக்காக இருக்கணும், என்கரேஜிங்கா இருக்கணும், இல்ல கரெக்ஷனா இருக்கணும். இந்த 3 அடிப்படையிலையும் வராத சொப்பனங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. So the litmus test மாதிரி நீங்க சொல்றீங்க. This is the litmus test. அதே சமயத்துல உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்கள் தேவனோடு உறவாடாமல் இரவு நேரத்துல எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அப்படி கர்த்தர் தந்தார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது கேள்விக்குரிய ஒரு காரியம். So you have to walk with God in the conscious part of the day. உங்களுடைய நீங்க முழித்திருக்கக்கூடிய பகுதியில தேவனோடு நீங்கள் நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணம் படாமல் போனது போல நம்மளும் என்ன பண்ணணும்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி சஞ்சரிக்கிறவர்களா இருந்தால் வரக்கூடிய சொப்பனம் நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமா ஈவில் கிங்டத்துல இருந்து வரக்கூடிய சொப்பனமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா என்னைக்கு உங்க ஆவிக்குரிய லைஃப்ல சில தடுமாற்றங்கள் இருக்கும், இல்ல உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுல சில நீங்க அவரோட இருக்கக்கூடிய உறவுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கீங்க, நிறைய நேரங்கள்ல நீங்க ஒருவேளை வேலைக்கு போறதுனாலயோ இல்ல அதிக நேரம் டிராவல்ல இருக்கிறதுனாலயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தினால இருந்தீங்கன்னா we have to be very careful. But generally before going to sleep it is advisable that you spend some time in prayer, so that and commit God the night part, so that God will communicate to you through dreams. But exhortation, encouragement, edification, correction, this should be there. பயம் புர்த்தி, ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஆக்சிடென்ட்ல சாகிற மாதிரி பார்க்கறது, அப்புறம் கார்ல போன செத்துருவோம் அதாவது ஒரு ஒரு மரண பீதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியரை நம்ம மனசுல ஊன்றி நிறுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. கர்த்தர் ஒரு விஷயத்த ஒரு ஆபத்தை காமிச்சாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய வழிகளையும் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். வெறும ஒரு பயத்தை மட்டும்தான் இந்த சொப்பனத்துல மூலமா எனக்கு வருது அப்படின்ற அந்த சொப்பனம் யார் இடத்துல இருந்து வந்து கிடையாது, தேவனிடத்துல இருந்து வருகிறது கிடையாது. அதே சமயத்துல ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு புரியல அப்படின்னா தேவனிடத்துல ஜெபிச்சுட்டு அந்த சொப்பனத்தை நீங்க என்ன பண்ணிடலாம், புக்ல எழுதி வச்சிடலாம். என்னைக்கு தேவன் சுத்தமா இருக்கிறாரோ அன்னைக்கு அதை உங்களுக்கு வெளிப்படும். அதை போட்டு நீங்க ரொம்ப முட்டி மோதி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட வர சொப்பனத்துக்கு நேச்சுரலாகவே ஒரு சமாதானம் அதோட அட்டாச் ஆகிருந்துருக்கும். என்கரேஜ்மெண்ட், எடிஃபிகேஷன் அண்ட் கரெக்ஷன், இந்த 3 அந்த சொப்பனத்தினுடைய இந்த 3ல ஏதாவது ஒன்றாவது சொப்பனத்தினுடைய லைக் அதாவது சொப்பனத்தின் மூலமா வரக்கூடிய விளைவுகளா இருக்கணும். ஓகே, இதுல எதுவுமே இல்லாட்டி then you have to question then that is a question mark. புரியுது. ஸோ இவ்வளோ நேரம் அருமையாக நம்மகிட்ட இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் அண்ணா ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க சொன்னது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுல்ல. ஸோ இதே போல்
ஒவ்வொரு வீடியோலையும் பல பேரை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னும் பல ஆச்சரியமான காரியங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை நான் உங்கள் ஹோஸ்ட் ஜெஃப்ரி அண்ட் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஓம் பிரகாஷ் நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயின். Thank you so much for having me and all the very best, Jeff. And I pray that this supernatural time will take huge steps going forward. Amen. In Jesus' name. Yeah. Thank you. Thank you.